பிக் பாஸ் சௌந்தர்யா ரூமில் இருந்த ஒரு பென் டிரைவை இப்போ அவங்க அப்பா போட்டு பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக பல விஷயங்களை சௌந்தர்யாட்ட பேசியிருக்காரு. அதோட விவரத்தை வந்து வெளில பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8ஓட கிராண்ட் ஃபினாலையில் ஒரு ரன்னரப்பாக வந்திருக்கக்கூடியவங்க தான் சௌந்தர்யா. சொல்லப்போனால் இவங்க டைட்டில் வேணால் வரக்கூடியவங்க தான். இருந்தாலும் இவங்களோட முத்து கொஞ்சம் அதிகமாக ஓட்டு போனதால் இவங்க ரன்னரப்பாக வந்திருக்காங்க. மற்றபடி இவங்க டிராஃபியை தான் வின் பண்ணலையே தவிர பீப்புள் வின்னர் சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரியும் சௌந்தர்யாவை ரசிகர்கள் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பிக் பாஸ் இருக்கும்போது சௌந்தர்யா க்யூட்டான பல விஷயங்கள் பண்ணாங்க. அதுலேயும் இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் ஃபேமிலி டாஸ்க் அப்போ விஷ்ணு அவர்கள் உள்ளே வந்தது, அவங்க ஃபேமிலி உள்ளே வந்தது, விஷ்ணுக்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணதுன்னு சொல்லி பல விஷயம் நடந்துச்சுல்ல. இந்த க்யூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க லேப்டாப்பில் ஸ்டோர் பண்ணி அந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி விஷ்ணுவோட சேர்ந்து எடுக்கப்பட்ட சில எடிட்ஸ் இருக்குல்ல, ஃபோட்டோஸ், அதையும் வந்து சில ஆல்பமாக ரெடி பண்ணி விஷ்ணுக்கிட்ட கொடுக்கலாம் அப்படிமா தயார் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஒரு பென்ட்ரைவை அவங்க அப்பா அம்மா எல்லாம் போட்டு பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் 105 நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த லைஃப்பை வாழ்ந்துட்டேன், அந்த லைஃப்லேருந்து நீ இன்னும் வெளியிலே வரலையா, ரியல் லைஃபுக்கு எப்போ தான் வரப்போகிற, பிக் பாஸ் லைஃபே வாழ்ந்துட்டா ரியல் லைஃப் எப்போ வாழ போகிற அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை அட்வைஸ் ஆகும் கொடுத்துருக்காங்களாம். எல்லா விஷயங்களும் உன் லைஃப்பில் என்ன நடக்குமோ அதெல்லாம் அந்த நேரத்தை கரெக்டாக நடக்கும். எதை பற்றி யோசிக்காமல் இப்போதைக்கு உன்னோட முடிவு என்ன, ஒரு பெரிய நடிகையாக வரணும், சினிமாவில் வந்து ஒரு ஆக்ட்ரஸாக வரணும் அப்படிங்கிறதானே, நீ அதில் ஃபோக்கஸ் பண்ணு, மற்றது எல்லாமே உன் லைஃப்பில் தானாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை அட்வைஸ் ஆகும் கொடுத்துருக்காங்களாம். ஸோ இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது விஷ்ணு அப்புறம் சௌந்தர்யா இவங்களோட க்யூட்டான மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பென்ட்ரைவில் பார்த்துட்டு சௌந்தர்யா அவங்க விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. விஷ்ணுவை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க பேரண்ட்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஃபஸ்ட்டு உன்னோட கெரியர் க்ரோத்தை பார்த்துட்டு நீ வந்து ஒரு பெரிய நடிகை கால் தடம் பதிச்சுட்டா உன் லைஃப்பில் எல்லாமே தானாக வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு க்ரீன் சிக்னல் கொடுக்க மாதிரி தான் பேசியிருக்காங்களாம். கட்டாயம் இந்த விஷயம் சௌந்தர்யா ஃபேன்ஸ் மத்தியில் அவங்க சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க தளபதி விஜய் அவரோட 69வது திரைப்படம். சொல்லப்போனால் இது சினிமாவில் ஒரு கடைசி திரைப்படம் அப்படி கூட சொல்லலாம். இந்த படம், அதாவது ஜனநாயகன் திரைப்படம், ஓவர்சீஸ் ரைட்ஸில் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்குதான். தமிழ் சினிமாவில் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களில் இவரும் ஒருத்தவர். பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னு புகழப்படக்கூடிய விஜய் அவர்கள் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் அரசியலில் ஈடுபட்டதுக்கு அப்புறமா அவரோட சினிமா பயணத்தை வந்து விலக போகிற அறிவிச்சிருந்தார். அவரோட கடைசி திரைப்படமாக இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் திரைப்படத்துக்கான எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் இப்போ வெளிவந்துட்டுருக்கு. ஹச்சுநாத் இயக்கக்கூடிய இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிமா அறிவிச்சிருந்தாங்க. இது போக இந்த படத்துக்கான இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது. கூடவே இந்த படம் ஓவர்சீஸில் எவ்வளோ விலை போயிருக்கு, ஓவர்சீஸ் ரைட்ஸ் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் ஒன்று வெளியே வந்திருக்கு. அதன்படி தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் திரைப்படத்தை 75 கோடி ரூபாய்க்கு வந்து ஓவர்சீஸ், அதாவது வேர்ல்டு வைடில் வந்து அவங்க சேல் பண்ணியிருக்காங்களாம். இதில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் எந்த விதமான தமிழ் சினிமாவும் ஓவர்சீஸ் ரெக்கார்டில் இந்த அளவுக்கு விலை போனதில்லை அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது. இந்த ஒரு விஷயம் தளபதி விஜய் ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.